அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உறவுகளே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பாருங்க, எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. குழம்பு தாளிச்சிக்கலாம். பாவக்காய் குழம்புங்க உறவுகளே. பாருங்கள், ஆயில் வருது. குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு வெங்காயம், உப்பு, புளி, பாவக்காய் வேக வச்சு, புளி, உப்பு, மஞ்சப்பொடி, பாவக்காய் வேக வச்சு மசாலா வறுத்து, சின்ன வெங்காயம் எல்லாம் வறுத்து மசாலா அரைச்சி ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் வச்சு வச்சுருக்க தாளிச்சிக்கலாங்க. அது கூட ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கிற போட்டுக்கலாம். நேற்று வச்ச ரசம் இருக்குதுங்க. குழம்பு இன்றைக்கி லீவு, அதனால லேட்டாக அம்மா இன்னும் தூங்குறான், எந்திரிக்கவே இல்லை. பாருங்க, அம்மா இன்னும் தூங்குறான், எந்திரிக்கவே இல்லை. பாருங்கள், உறவுகளே, உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்? சாப்பிட்டீங்களா? பாவக்காய் நல்லா ரவுண்டாக வெட்டி விதை எடுத்து கழுவி புளி கரைச்சல், உப்பு, மஞ்சப்பொடி, பாவக்காய் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு வச்சுருவேன். சின்ன வெங்காயம் தொளித்து மல்லிப்பொடி, மிளகுப்பொடி, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு, ஜீரகம், பூண்டு எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி பாவக்காய் அதை புளிக்குள்ளே ஊற்றி குழம்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன். கருங்குறவர்களே, நல்லா பொன்னரம் வந்துருச்சு. இது குழம்புல கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு அரை வேக்காடு செவந்துருச்சு. இது குழம்புக்குள்ளே கொட்டிக்கல உறவுகளை. கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு அடுப்பில் வைப்போம். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்பு பழைய காலத்து முறைப்படி செஞ்சாச்சுங்கிறவர்களே. வாங்க, அனைவரும் நம்ம வீட்டில் பாவக்காய் குழம்போடு சாப்பிட்லாம். தாளித்து விட்டாச்சுங்க.